நல்லா இருக்கீங்களா? நான் அதை அவங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு குட்டி பையனோட கதையை தான் பார்க்க போறோம். அருண் அவனுடைய பெயரு. அவன் செம்புலம் அப்படின்ற கிராமத்துல வாழ்ந்தான். அந்த செம்புலம் கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் தெரியுமா? அந்த கிராமத்துல எல்லாரும் ஒரு தொழில் செய்வாங்க. ஒருவர் நெசவு தொழில் செய்வாரு, ஒருவர் தச்சு தொழில் செய்வாரு, ஒருத்தர் மீன்பிடி தொழில் செய்வாரு, இன்னொருத்தர் பனை ஓலையில கூரை பின்ற தொழில் செய்வாரு. இந்த மாதிரி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே உழைப்பினுடைய அந்த ஓசையிலேயே எப்பயுமே இருப்பாங்க. அந்த கிராமத்துல அருள் ரொம்ப புத்திசாலியான குழந்தை அப்படின்னாலும் அவனுக்கு இந்த தொழில் செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? படிச்சாதான் பெரியவனாகலாம், இந்த கைத்தொழில்லாம் பழைய காலத்து விஷயம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அருணோட தாத்தா ஒரு வயசான தச்சர். மரத்தினால விளையாட்டு பொருட்களையும் நாற்காலிகளையும் கோயில் தேரையும் சிறிய மாதிரிகள் எல்லாம் அவனுக்கு செஞ்சு நிறைய கொடுத்திருக்காரு. அவங்க தாத்தா அவன்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு, அருண், ஒவ்வொரு தொழிலும் ஒரு உயிர், தொழில் இல்லாம உலகமே இயங்காது அப்படின்னு. ஆனா அருணுக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. அருண் அதை கவனிக்கவும் இல்லை. அன்னைக்கு இரவு அவன் தூங்கிட்டு இருந்தான். தூங்கும் பொழுது மின்னல் மின்ன ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஒரு மழை பெஞ்சது. அந்த நேரத்துல அருணுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. டங்கு டங்கு டங்குன்னு. அவன் உடனே பயந்து போய் அப்படியே பார்த்தான். வீட்டுல இருந்த பழைய சாமான்கள் எல்லாம் அவன் கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் உயிர் வந்த மாதிரி அது பேச ஆரம்பிச்சது. அவனுடைய தாத்தாவுடைய சுத்தி சொல்லிச்சு, எங்களெல்லாம் மதிக்காதவன் யார் இங்க அப்படின்னு. அருண் பயந்து நடுங்கி போய் பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நெசவாளியோடைய நெசவு கருவி சொல்லுச்சு, நாங்கெல்லாம் இல்லைன்னா உன் உடை எங்க இருக்கு? உனக்கு உடை எப்படி வரும் அப்படின்னு. உடனே மீனவனுடைய வலை சொல்லிச்சு, நான் இல்லைன்னா உனக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னு. உடனே விவசாயினுடைய கலப்பை முழங்குச்சு, நாங்க உழைக்கலன்னா உலகம் பசியால தவிக்கும் அப்படின்னு. அருணுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஒளி தோன்றுச்சு. அந்த ஒளியில இருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கைத்தொழில் போற்று, உழைப்பை மதித்தால்தான் நாடு உயரும் அப்படின்னு. பாரதியார் அவனுடைய கைகளை பிடிச்சிட்டு உடனே வானத்துல பறந்து அவனை கூட்டிட்டு போனாரு. முதல்ல பாரதியார் அவனை ஒரு வயலுக்கு கூட்டிட்டு போனாரு. விவசாயிகள்லாம் வேர்வை சிந்தி நெல்லெல்லாம் நட்டுட்டு இருந்தாங்க. அவங்க உழைக்கலன்னா உணவு கிடைக்குமா அப்படின்னு பாரதியார் கேட்டாரு. அடுத்து நெசவு தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போனாரு. நெசவு தொழிலாளர்கள்லாம் நூல்களை கொண்டு வண்ணமயமான சேலைகளை நெசவு செய்துட்டு இருந்தாங்க. அடுத்ததான் பாரதியார் அவனை ஒரு தச்சர் பட்டறைக்கும் கொள்ளர் கூடத்துக்கும் மீனவர் துறைமுகம் பனை ஓலை வேலை செய்யக்கூடிய இடங்கள்னு ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு. ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள்லாம் மகிழ்ச்சியோட உழைச்சிருக்கிறதையும் அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் காலையில ஆயிடுச்சு. அவனுக்கு அந்த கனவு எல்லாமே போயிடுச்சு. அந்த நேரத்துல கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பலத்த புயல்னால அவனுடைய பள்ளியினுடைய மரக்கதவு உடைஞ்சு போயிருந்துச்சு. குழந்தைகள் அதனால உள்ள போக முடியாம தவிச்சாங்க. எல்லாருமே அதனால கவலையானாங்க. அப்போ அருணுடைய தாத்தா அவருடைய கருவியால் எல்லாம் எடுத்துட்டு அவருடைய தச்சர் கொள்ளர் கயிறு திரிப்பவர்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மரத்தை வெட்டினாரு, இன்னொருத்தர் ஆணி செஞ்சாரு, இன்னொருத்தர் கதவை பொருத்தினாங்க. இந்த மாதிரி சில மணி நேரத்திலேயே பள்ளியில புதுசா ஒரு கதவு வந்துடுச்சு. அதை பார்த்த அருணுடைய கண்கள் சந்தோஷமா இருந்தது. அப்போ அருண் அவனுடைய தாத்தா கிட்ட ஓடி சொன்னா, தாத்தா, இப்ப புரியுது, ஒவ்வொரு தொழிலும் ஒரு தெய்வம் மாதிரி, தொழிலாளர்கள் தான் நாட்டினுடைய உண்மையான வீரர்கள் அப்படின்னு. தாத்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட அவனுடைய தலைய தடவி கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து அருண் எல்லா தொழிலையும் மதிக்க தொடங்கினான். பள்ளியில இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட சொன்னா, உழைப்பை மதிப்போம், கைத்தொழில் போற்றுவோம் அப்படின்னு. அன்னையிலேருந்து அவனுடைய அந்த செம்புலம் கிராமம் சிறந்த ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. குழந்தைகள் எல்லாருமே ஒவ்வொரு தொழிலையாவது கத்துக்க ஆரம்பிச்சாங்க. எந்த தொழிலுமே தாழ்ந்ததில்லை. உழைக்கும் கைகள் நாட்டின் செல்வம். கைத்தொழிலை பாதுகாத்தாலே நம்மளுடைய நாடு வளரும் அப்படின்றத அவன் உணர்ந்துட்டான்.
கைத்தொழில் போற்றும், உழைப்பனுடைய மதிப்பே உண்மையான உயர்வு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.